நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லப் போவது என்னவென்றால், உங்களிடம் எல்ஜி இன்வெர்ட்டர் ஏசி இருந்தால், நீங்கள் ஒரு புதிய டெக்னீஷியனாக இருந்தால் அல்லது நீங்கள் ஒரு கிராமத்தில் எங்காவது வெளியே சிக்கிக்கொண்டால், உங்களுக்கு ஒரு டெக்னீஷியனை கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்கள் ஏசியை நிறுவல் நீக்க வேண்டும் என்றால், நான் உங்களுக்கு மிகவும் எளிதான முறையை சொல்கிறேன். எனவே வீடியோவை தொடங்குவோம். ஏசியை திறப்பதற்கு முன் ஏசியை ஆன் செய்து வெளிப்புற யூனிட்டை ஆன் செய்ய விடுங்கள். அதன் பிறகு வெளிப்புற யூனிட் ஆன் ஆனதும் ஏசியின் கூலிங்கை முழுமையாகச் சரிபார்த்து ஏசியில் எரிவாயு இருக்கிறதா இல்லையா என்பதைச் சரிபார்க்கவும். ஏசி நன்றாக குளிர்ச்சியடைகிறதா என்றால் உங்கள் ஏசியில் எரிவாயு இருக்கிறது என்று அர்த்தம். இப்போது ஏசியை அப்படியே இயக்க விடுங்கள். இப்போது ஒரு ஸ்க்ரூடிரைவரின் உதவியுடன் வெளிப்புற பக்கவாட்டு மூடியை திறந்து அதை அகற்றவும். இப்போது வெளிப்புற அலகின் பக்கவாட்டில் உள்ள 2 நட்டுகளையும் திறக்கவும். இப்போது மெல்லிய டிஸ்சார்ஜ் குழாயை 4 அலன் கீ எண் கொண்டு இறுக்கவும். இப்போது 1 நிமிடம் கழித்து அல்லது கம்ப்ரசர் அதிக வேகத்தில் இயங்கத் தொடங்கும் போது 40 வினாடிகளுக்கு பிறகு தடிமனான சக்ஷன் குழாயை 4 அலன் கீ எண்ணுடன் இறுக்கவும். இப்போது மெயின் சுவிட்சிலிருந்து ஏசியை அணைக்கவும். இப்போது ஒரு ஸ்க்ரூடிரைவரின் உதவியுடன் வெளிப்புற விநியோக கம்பியை திறக்கவும். இப்போது நீங்கள் ஸ்லைடு ரேஞ்ச் கருவியின் உதவியுடன் டிஸ்சார்ஜ் மற்றும் சக்ஷன் பைப்பை திறக்கவும். இப்போது வெளிப்புற பிராக்கெட்டை பாதுகாக்கும் 4 நட்டுகள் மற்றும் போல்ட்களை அவிழ்த்து விடுங்கள். வெளிப்புற அலகு பிராக்கெட்டில் உள்ள 4 நட்டுகள் மற்றும் போல்ட்களும் அவிழ்க்கப்பட்டவுடன் வெளிப்புற யூனிட்டை கீழே எடுக்கவும். இப்போது வெளிப்புற பிராக்கெட்டை பாதுகாக்கும் 4 நட்டுகள் மற்றும் போல்ட்களை அவிழ்த்து விடுங்கள். வெளிப்புற அலகு பிராக்கெட்டில் உள்ள 4 நட்டுகள் மற்றும் போல்ட்களும் அவிழ்க்கப்பட்டவுடன் வெளிப்புற யூனிட்டை கீழே எடுக்கவும். உட்புற அலகை எளிதாக அகற்றும் வகையில் பின்புறத்தில் உள்ள பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை உடைக்கவும். வெளிப்புற அலகின் நாணல் அடைப்புக்குறியில் உள்ள 4 ஃபாஸ்டென்சிங் போல்ட்களை தளர்த்துவதன் மூலம் அடைப்பை அகற்றவும்.
இப்போது உட்புற அலகின் அடிப்பகுதியில் உள்ள பட்டியை மெதுவாக திறக்கவும். இப்போது உட்புற அலகின் அடிப்பகுதியில் உள்ள பூட்டை அவிழ்த்து அதை அகற்றவும். இப்போது உட்புற அலகை தூக்கி வெளியே எடுக்கவும். இப்போது உட்புற அலகின் பின்புறத்தில் இணைக்கப்பட்டுள்ள தட்டின் அனைத்து திருகுகளையும் அகற்றி தட்டை கீழே எடுக்கவும். இப்போது ஏசியின் அனைத்து தளர்வான பகுதிகளையும் மீண்டும் வைக்கவும். உட்புற அலகுக்கு பின்னால் உள்ள குழாய்களை மெதுவாக மீண்டும் நிறுவி உட்புற அலகு தட்டு மற்றும் கம்பிகளை மீண்டும் இடத்தில் டேப் செய்யவும். இப்போது ஏசி முற்றிலும் நிறுவல் நீக்கப்பட்டது. எனது வீடியோவை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். தயவுசெய்து எனது சேனலை லைக் செய்து குழு சேரவும்.